சொல்கிற மாதிரி 6 நாளும் நாங்கள் வெஜிடேரியனாக இருப்போம். அந்த 7ஆவது நாள் சண்டே மட்டும் நம்ம நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோன்றது போல் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வச்சேன். ஏன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கு ஆகிடும்னு சொல்லிட்டு. லெக் பீஸ் பாருங்கள், சூப்பரான ஒரு லெக் பீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் சரி, சிக்கன் வாங்கினாலும் லெக் பீஸோடு தான் நான் வாங்குவேன். நீங்கள் அந்த மாதிரி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், கத்திரிக்காய் வறுவல், நேற்று வச்சு இந்த வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் சுட சுட சாதம், சூப்பு, சிக்கன் சூப்பு பிள்ளைங்களுக்கு, அப்புறம் ரசம். இது என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கத்திரிக்காயும் வாழைக்காயும் வறுத்தேன் இல்லையா, அந்த எண்ணெயில் வந்து சாதத்தை போட்டு கீரை நேற்று வச்சு மணத்தக்காளி கீரை கடைஞ்சிருந்தேன், அதையும் வச்சு சூடு பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கலந்து சூடு பண்ணிலாம் சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் மாமியாருக்கு வெள்ளைய முட்டையை கொடுத்துட்டு இது மஞ்சள் மட்டும் நான் வறுத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.